குட்டு வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி காமிக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டியை தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டிட்டு பேசுறான்? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டோமா? காசு முடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? கருப்பா இருந்தாலும் சட்டை ஓடி குடிக்காத. அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் அத சொல்லுடா. டேய் டேய் ஐயோ ஐயோ என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போடா. வந்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராக்கியை கண்டுபிடித்து தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனேவா? எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்டோ தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்ரா சல்பேத்ரா சல்பேத்ரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலை. அதுவும் கோயில் தானே நினைக்க. இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலாம் வெண்போலா சாமி. காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு போகிறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி.
500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு இல்ல சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மகளே, மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம், நீங்களே சொல்லுங்க சாமி. ஐயோ யமா, நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்னாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ. வாட் இஸ் திஸ்? லட்ச ரூபாய் பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார், இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தேன் சார். எங்க இருக்கா? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். ஐயோ, ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அதுல இருந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற. அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், செய்யறியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. 1 வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. 1 வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ, அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு கரட்டும் போது அப்பளம் ஒட்டும் போது இந்த ட்ரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்போ அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா போறியா? பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம் தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ, என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ, உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவையா அவனுக்கு? சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ, பேச மாட்டோமா? வாடா கண்ணு, பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன
ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறானா? ஐயோ என்ன சிரிப்பு! இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவ பேசுற எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்குது, உதடு ஒட்டிக்கிச்சு போல இருக்குது. நீ பேச சொல்லு, பேசு மகனே, பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன போயிட்டா. வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இதை வச்ச குடும்ப நடத்து. மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி அறியுது? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் மாஸ்க் லைட் வேணும். ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத, எங்க விட விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய், விட மாட்டேன். இல்ல, எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கள்ளக்கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்கான, ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, இருடா. அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாபா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணே போடாதடா, போடாதடா, பாட்டி பத்து போடாத, லைட்ல அடிக்காதயா, என்ன ஓட அடிக்க. டேய், அங்க பாரு, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு. அறதான் விடும். அவன் வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டேய் 10 பைசா இங்க வா. அதோ இருக்காள செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு சொல்றியா? 10 பைசா உனக்கு எத்தனா பாத்துறேன். இந்த 10 பைசா நீ பிழைக்க மாட்டே. போ. என்ன பாவாடை காணோம்? என்னடா மோப்ப முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய், அடிக்காத, அடிக்காத, ஐயா, 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 அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிட்டான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் ஒன்னு சொல்றேன், செய்வியா? இது எப்படி? நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா
இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? ஐடியா வருது. இப்படி வா. ஓய் 10 காசு. இவன் கிட்ட 10 பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு. ஓய், நான் 10 காசு தரேன். உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? 10 பைசா. இந்தா. பாத்தியா? பாவம், கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே. இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். இதோட 10 பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பாரு, இந்தா எடுத்துக்கோ. 10 பைசா சொல்லல. இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான். 10 பைசா 10 பைசா 10 பைசா. 10 பைசா. 10 பைசா 10 பைசா. 10 பைசா. ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மில்லர் டைனமோ. உங்க கண்ணு அதுல எரியற பல்பு. உங்க உதட 2 பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே? நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நடக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேன்ல ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வர்ணிக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகமாவே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு. இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிற உங்க அழகான தலைமுடிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ நாய் பிடிக்கிறேன் நாய் பிடிக்கிறேன் நாய் பிடிக்கிறேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்ன பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக. கட்டையில போக திட்டாத. ஆயிரமா சொல்றேன். கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. ஃபர்ஸ்ட் நைட் அது மண்ணாகிட்டே போயா வெளிய. கட்டையில போக போறேன். இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீசர்னு போய் சொன்னான். இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டு என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி. ஏன்பா என்னப்பா இது? இது தோப்பமுடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஹீரோ மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதல டோப்பா வச்சு தான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆஃப்டர் ஆல் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழக்கம் என்றங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அதை எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவன் எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா. என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வழுக்க மண்டையோட இனிமே அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் டோப்பாவோட தான் இருக்கணும். 2, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது. இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க?
மொத்தமா வந்துட போகுது நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, ஆ. போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். ஆ. கடைசியில நாங்க போய் மார்வாடி இடம் மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்கார்ந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறயா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவுமே அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இறக்கங்க, மானம் கட்டவங்க, ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாட்ட செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபாய் கேக்குறியா? இது நியாயமா? குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய, கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம்ங்க. இந்த மாதிரி வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பாரோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க. பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? சுடுகாடு தான். உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வரவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. ஏண்டிங்க வெறுங்கை. ஐயா உட்காருங்க. உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க. கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்துங்க. சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசை இப்போ கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க? ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரம் ஆகுது. சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புடிச்சு சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க. அட குடியா. பேரு செருப்பு சின்ன சின்ன. சின்ன சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேளுங்க. எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு அக்கா கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நான் வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பை செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு
சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையோடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். பந்தி அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறத விட பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிடும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாரிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே, ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவனே கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டு விட்டாங்க. உக்காரியா, சம்பாரிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிரும். சொன்னியடி கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சு 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்பட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையமா கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க, இந்த ரூபாய் வச்சுக்க. ஆ? ஏண்டா இன்னும் நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டேய் உடுறா, அந்த காதையெல்லாம் குத்துலனா இத்த அழுக்கு கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க வைக்க? அழுக்கு வைக்க இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? நீ சொன்ன கேளுங்க, அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். உனக்கு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னால அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன அண்ணா பார்த்த போட? ஐயோ ஐயோ அம்மா பாருங்க, சொன்னா கேளுங்க. அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாமா பேசுறான் பாரு. அண்ணா இது எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் ஐயோ ஐயோ அம்மா போட. வரமாட்டேங்குது.
சரி நல்ல சரி கிட்ட சார் இந்தாங்க நான் கட்டுக்கண்ணே கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு அண்ணே போய் என்ன காணம்டா சாமி அண்ணே நான் தூக்கிட்டு வரேன் அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே கொடுங்கண்ணே நான் தூக்கிட்டு வரேன் ஒரு நம்ப முடியாது நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ போடா ஏண்ணே நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க டேய் சொன்னா கேளு அண்ணே கொடுங்கண்ணே என்ன நீ கூட பேசிட்டு வர பிச்சு போடும் பிச்சு போடா என்னடா சத்தம் கால தடிக்கிட்டு இருக்குண்ணே அதனால அப்பான்னு சொன்னேன் போனா கேக்குறியா அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா போடா டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க என்னென்ன பண்றது இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும் இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு உருப்படி எத்தனை என்னலையே அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க ஏண்டா அவர் உள்ளூர்காரரு அவர் மேல நம்பிக்கை இல்லையா நீங்க என்னதீங்க சும்மாறா எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது அதுல என்ன நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க நீங்க அவசரப்படுறீங்க அதனால வெள்ளாய் வேவுது நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான் ஐயோ அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க ஏன் நாமுக்கு நான் போகாதாக்க ஐயோ 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 வாடா அட சொல்ல மாதிரி போயில அது என் வீட்டு பணமாச்சா டேய் கொண்டாடுங்க டேய் சின்ன பையன் அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா பத்தி பேசியா பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க ஏன் அடிக்குது அந்த வைத்தியரையா அந்த வைத்தியரா கண்ட பச்சையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திரா நீங்க அதை தின்னுட்டு வரீங்க 3000 பச்சளை இருக்கு அதுல ஒரு பச்சளை சொல்லு தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன் அதான் ஒரு நாள் பார்த்தேன் என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே ஏண்டா புறம்போக்கு நாய இவர் பெரிய மத்திய மந்திரி ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான் உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன் பேச்ச மாத்தாதரா நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் ஏண்டா நான் கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன் அதெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க நான் கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா அவனே ஏண்டா பேசுற நான் பேசுறேன் கேட்டா 3000 பச்சளை இருக்கும் அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு சொல்ல தெரியுமாடா டேய் 3000 நீ சொல்லுவேடா சொல்றா அதானே அது மட்டும் இல்ல வாடா இங்க வாடா உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா எங்க காட்டு மா எழுந்திரிமா இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்கானா போய் உட்கார் யோ இவன் அழகா இருக்கானா ஐயா இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம ஓடுது அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது வாலாட்டுறது எதுக்கு உன்னை கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை பை நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன் இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க ஓஹோ என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன் டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா This is your radio. Second hand வாங்கனே. This is chair. Second hand வாங்கனே. This is my wife. அதே second hand வாங்கனேக்கோ. அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கனே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கனே. அப்புறம் எங்க வந்தீங்க? காப் ஷாட் போலன்னு வந்தா. காபி? I don't like coffee. போனிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்டு ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம் ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா யார் அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான் என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார் எங்க மாமா உங்க மாமா இவரு அடிக்கடி வந்து போவார் எங்கடா உன் மூஞ்சி காட்டு தம்பி இங்க வா உன் மூஞ்சி காட்டுறா இந்தா புடிச்சுக்கடா இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு எதுக்குண்ணே பாருடா ஒரு உண்மை தெரியும்
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல டேய் கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை பார்க்க வந்த பையனை பாக்க வந்தானா இவனை பாக்க வரல இவரு யாரு பாப்பா உன்னை எவன் பாப்பா அப்புறம் யார பாக்க வந்த என் முழப்பனை பார்க்க வந்த பையனை பார்க்க வந்த இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது முறை பொண்ணை பாக்க வந்திருக்கான் பையனை பாக்க வந்திருக்கான் மொத்தத்துல உன்னை பாக்க வரல லேசா நெஞ்சு வலிக்குமே ஆ? இப்படி ஒரு முறை மாம இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம் ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க ஆ? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா நீ தண்ணியா பிடிக்கிறீங்க ஆமா தங்கமுத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அழகாத்தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கங்க நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் கிளறாதீங்க பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மூக்குத்தியா இது எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே இடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற பின்ன அவர் தானே வாங்கி தரணும் நீ ஏன் வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன் எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கழட்ட மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம் அப்படின்னா சொல்லு அவ்வளவுதான் இவ்வளவுதானா ஆ. அசத்திடுற அசத்துங்க